Hello guys, welcome to my channel. என் பேரு JC Victoria. So இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஈவினிங் டு நைட் vlog வந்து பார்க்க போறோம். டைம் வந்து கரெக்ட்டா சரியா 5 மணி ஆகுது. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு டியூஸ்டேஸ் வந்துட்டு எங்களுக்கு கோவில் டே. முருகர் கோயில் போவோம் நாங்க அவங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி டியூஸ்டேஸ் போய்டுவோம் அது. சோ அதனால அவங்க வரதுக்கு முன்னாடியே டின்னர் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படினா நாங்க கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு நிறைய क्वेश्चन வந்தது பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிறிஸ்டியன் தானே கோயிலுக்கு போறீங்க எப்படி ஒருவேளை அவங்க வந்துட்டு ஹிந்துவா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க. நிறைய அப்படின்னா நிறைய மெசேஜஸ் உண்மையா அதுவும் இந்த இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ மெசேஜஸ் வந்துச்சு இதை பற்றி அண்ட் கமெண்ட்ஸ் கூட நான் நிறையா பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னா நாங்கள் 2 பேருமே வந்துட்டு கிறிஸ்டியன் தான். பட் அவங்களுக்கு வந்துட்டு முருகர் கோயில் போகிறது முருகர் கும்பிடுறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நானும் அவங்க கூட சேர்ந்து கோயில் போயிட்டு பழகிட்டேன். ஸோ எவ்ரி டியூஸ்டே அண்ட் சாட்டர்டேஸ் வந்துட்டு கோயிலுக்கு போவோம் அண்ட் சண்டேஸ் வந்துட்டு சர்ச்சுக்கும் போவோம். எம்மதமும் சம்மதம் நம்மளுக்கு நம்ம கிறிஸ்டியன் நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. ரீசெண்டாக நான் வந்துட்டு என்னோட ஃபியூ வீடியோஸில் ஒருத்தவங்களோட கமெண்ட் பார்த்தேன். அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சு. ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு அதை பார்த்து. அதாவது அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா ஸோ சேட் கிறிஸ்டியன் கேர்ள் வந்துட்டு ஹிந்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு ஜீசஸ் ஃபோட்டோ கூட இல்லை. அதுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி சேட் நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டியன் கல்யாணம் வந்து பண்ணிக்கல ஹிந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா கமெண்ட்ஸ் ஒரு பர்சன் வந்துட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு இன்னுமாடா இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கீங்க ஆளுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனிவேஸ் சில பேர்லாம் நம்ம வந்துட்டு திருத்தவே முடியாது. அதனால் அதை வந்துட்டு நம்ம இப்படி தட்டி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? நான் வந்துட்டு இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் தக்காளி தொக்கு வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மாவு வந்துட்டு இப்போது கொஞ்சம் நேரத்தில் பிசைஞ்சு வச்சுட்டு தக்காளி தொக்கும் இப்போது செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மாவு வந்துட்டு திரட்டி போட்டு எடுத்துக்குவோம் அண்ட் தக்காளி தொக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்குவோம். ஓகேவா? சப்பாத்தி மாவு தான் வந்துட்டு இப்போ நம்ம பிசைய போகிறோம். அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு தக்காளி தொக்கும் செஞ்சுடுவேன். நான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 கப் வந்துட்டு எப்போவுமே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ 2 கப்புக்கு 1 கப் தண்ணி வந்துட்டு நீங்கள் மாவுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்பாத்தி மாவு செய்கிறதுக்கான டுட்டோரியல் மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நானே வந்துட்டு இது ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். பட் சரியாக வரல அப்படின்னா என்னை திட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ அதான் மாவுக்கு வந்துட்டு தேவையான அளவு வந்துட்டு உப்பு போட்டு அதை வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து ரிங்கை வந்து கழட்டிக்கோங்க. அந்த கையில் ரிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா நான் எப்பவுமே மறந்துடுவேன். அதனால தான் வந்துட்டு பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு உடனே எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் வந்துட்டு அந்த மாவு கூட வந்து சேர்த்துட்டு திரும்பவும் அது கூட மாவு வந்துட்டு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். இங்கே நம்ம வீட்டில் வந்துட்டு அடிக்கடி டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி நம்ம செய்வோம். ஸோ பண்ண எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால மாவு கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு எனக்கு வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறப்போ கூட எனக்கு அந்த சாஃப்ட்னஸ் அவ்வளோவா வராது. அதுக்கப்புறம் போக தான் நான் வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதான் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மாவு வந்துட்டு பிசையும் போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பிசையும் போது அதை நல்லா டைட்டாக வந்துட்டு பிடிச்சி வந்துட்டு மிக்ஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஸோ அவ்வளோதான் ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் கடைசியாக வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு நல்லா அடித்து அதை வந்துட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரும். ஸோ நான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்க மாவு வந்துட்டு ஆசீர்வாத் மாவு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம 2 கப்புக்கு 1 கப் தண்ணி மட்டுமே போதும். அது தாண்டி அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண வேணாம். இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. செம்ம சாஃப்டாக வந்துட்டு வந்திருக்கும். இது வந்துட்டு இப்போவே இவ்வளோ சாஃப்டாக இருக்கா? இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour or 2 hours கழிச்சுலாம் நம்ம வந்துட்டு செய்வோம் இல்லையா? அப்போ இன்னும் வந்து செம்ம சாஃப்ட் ஆகிடும். நான் வந்துட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு மூடி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி எதுனா ஒரு பவுல் மாதிரி போட்டு அது மேலே வெயிட்டான எதுனா ஒரு பொருள் வச்சு நான் மூடி வச்சுருவேன். அவ்வளோதான் சப்பாத்தி மாவு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்துட்டு தக்காளி தொக்கு வந்துட்டு தக்காளி சட்னி ஒரு தக்காளி தொக்கு எதுனாலும் சொல்லலாம். ஸோ அதான் வந்துட்டு நான் அன்றைக்கி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு அப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தக்காளி வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு நான் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம்
ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா எப்போவுமே டியூஸ்டேஸ் வந்துட்டு கோயில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். 9:00 9:30 மேலே ஆகிடும் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே. பிகாஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சமைக்கிறதுக்கு எனக்கு செம டயர்ட் ஆகிடும். வெளியே போயிட்டு சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நான் முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இப்போது தக்காளி தொக்கு வந்துட்டு செய்ய போகிறோம். அதுக்கு வந்துட்டு எண்ணெய் ஒரு பேனில் போட்டு அதில் வந்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் வந்துட்டு நான் அதில் போட்டு சாட்டே பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே போட்டு வதக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போது வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு வந்துட்டு உப்பு அண்ட் மஞ்சள்தூள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். உப்புக்கு வந்துட்டு நான் கல் உப்பு தான் வந்துட்டு இப்போலாம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். பிகாஸ் அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வெங்காயம் தக்காளி வந்துட்டு வதங்குற டைமில் நான் சைட் பை சைட் பாத்திரமும் வந்து தேய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்னா யூஸ்வலி நான் வந்துட்டு நைட்டு ஃபுல் பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சுட்டு தான் போயிட்டு நாங்கள் படுப்போம். இப்போ கோயில் போயிட்டு வர்றதுனால லேட் ஆகிடும் இல்லையா, அதனால் இப்போவே வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நைட் நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட போகிற பாத்திரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை வந்துட்டு ஈஸியாக கழுவிடலாம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்டே வந்துட்டு இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. அது கூட வந்துட்டு நான் இந்த குழம்பு மிளகா பொடி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எங்களுக்கு எங்கள் அம்மா வந்து அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ என்னோடய எல்லா குழம்புக்கும் வந்துட்டு நான் இந்த பொடி தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது போட்டு வதக்கிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அது வந்துட்டு நம்ம ஊற்றிட்டு அவ்வளோதான். நான் வந்துட்டு அதை மூடி வச்சாச்சு. மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வந்து வெந்திருக்கும். அவ்வளோதான், தொக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இது வந்துட்டு மெயினாக அந்த சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் இட்லிக்கெலாம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப குழம்பா இல்லாமல் நல்லா திக்காக தொக்கு மாதிரி வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. டைம் வந்துட்டு 7:10 ஆகுது. அவன் வந்துட்டு இன்னும் வரல. ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவங்க வந்துட்டு கிளம்புறப்போ நான் போயிட்டு ரெடி ஆனேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கோயிலுக்கு போகணும் இல்லையா, அதனால். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வர்றதுக்கு 7:45 to 8 கிட்ட ஆகிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் நானும் வந்துட்டு குளிச்சுட்டு நல்லா வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக. அவங்க வந்துட்டு இது நான் எப்படி சிரிப்பேன் அப்படின்றத வந்துட்டு இமிட்டேட் பண்ணி காமிச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ இப்படி தானே சிரிப்பேன்? அழகாக தான் சிரிப்பேன். நான் இவ்வளோ கேவலமாக நான் சிரிக்க மாட்டேன். சரி தம்பி சரி, நல்லா சரி இப்படிதான். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு இந்த டாப்பும் ஒரு ஸ்கர்ட்டும் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். அண்ட் என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு டைட் ஆகிடுச்சு. பிகாஸ் நான் நல்லா வெயிட் போட்டேன் வெட்டிங் முடிஞ்சு. எப்போ தான் குறைக்க போடணும் தெரியல. அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நம்மளுக்கு வந்துட்டு கோயிலுக்கு வந்து ரொம்ப கிட்ட தான், லைக் ஒரு 10 minutes தான் ஆகும் நம்ம வீட்டிலேருந்து கோயில் போகிறதுக்கு. அண்ட் அன்றைக்கி வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. எப்போவுமே வந்துட்டு டியூஸ்டேஸ் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே பயங்கரமான கூட்டம் அன்னைக்கு. அடுத்த தெரு வரைக்குமே வந்துட்டு லைன் போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு லைனில் நின்றுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கே. அவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சு. இது லைனில் வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட்டும் கூட அங்கே வந்துட்டு இருக்கும் இல்லையா. நாங்கள் வந்துட்டு ஸ்பெஷல் டிக்கெட்லாம் வாங்கலை. பிகாஸ் அதுவும் வந்துட்டு இந்த அளவுக்கு பெரிய க்யூவாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் இந்த நார்மல் க்யூலேயே வந்துட்டு நின்றுட்டு பொறுமையாக போயிட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து போய் ஒரு இடத்துல வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்டோம். நாங்கள் உட்காந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த குட்டி கியூட்டி பை வந்துட்டு இருந்தான். இது வந்துட்டு நாங்கள் எப்போல்லாம் கோயில் போகிறோமோ அப்போ இந்த குட்டியை வந்துட்டு நாங்கள் பார்ப்போம். செம்ம அழகாக இருக்கும். அழகாக விளாடும், எங்ககிட்ட கடிச்சு கடிச்சு விளாடும். அங்கே வந்துட்டு அங்கே இந்த கூடை வந்து வச்சுருந்தாங்களா, அது வந்து கடிச்சு கடிச்சு விளாண்டிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதை உட்காந்து ரசிச்சு நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி குட்டி நாய்ங்க 3 குட்டி நாய்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு 3மே பார்க்க. அதுங்க கூடயும் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். நான் வந்துட்டு டாக்ஸ் எங்கே பார்த்தாலும் போயிட்டு அப்படியே நின்றுவேன், அங்கே உட்காந்துருவேன். அப்படியே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் டாக்ஸ்னால். ஸோ அப்படியே ஜாலியாக எல்லாரையும் பார்த்து விளையாடிட்டு நாங்களும் அவங்களும் கிளம்பி போயிட்டோம் வீட்டுக்கு. எதுக்கு இப்போ இந்த மூஞ்சி பசி இது கம 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 கமன்னு? சரி நீ இரு, நான் வெளியே போய் சாப்பிடுறேன். இல்லை, தக்காளி சட்னி செஞ்சு வச்சுருக்கேவா, தக்காளி தொக்கு. நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9:45 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, பயங்கர சாஃப்டாகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு செய்யணும், சப்பாத்தி போடணும். ஆக்சுவலி வந்துட்டு பேசாமல் சப்பாத்தி செஞ்சு அதை வந்துட்டு ஹாட் பாக்ஸ்குள்ளேயே போட்டு போயிருக்கலாம் போல். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் அன்றைக்கி, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அண்ட் ரொம்ப நேரம் வந்துட்டு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம் இல்லையா.
செம டயர்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு சப்பாத்தியை போட்டு வேறு எடுக்கணுமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு சப்பாத்தி வந்து உருட்டிட்டு சைட் பை சைடு அவங்க வந்துட்டு அதை தவாவில் போட்டு எடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு சப்பாத்தி இந்த உருட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப்லாம் வராது, ஏதோ ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு உருட்டுவேன். இன்னும் வந்துட்டு அந்த பர்ஃபெக்டாக எப்படி திரட்டுறது அப்படின்றது நமக்கு தெரியலை, போக போக கற்றுக்கலாம். ஸோ நானும் அவங்களும் இந்த மாதிரி தான் 2 பேரும். நான் வந்துட்டு சப்பாத்தி உருட்ட, அவங்க வந்துட்டு அதை தவாவில் போட்டு எடுக்க ஒரே கூத்தாக இருந்துச்சு கிச்சனில். ஒரு சப்பாத்தியாக செஞ்சு அவங்க ஹாட் பாக்ஸ்குள்ளே வந்துட்டு போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. சப்பாத்தி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த தக்காளி தொக்கு வந்து செஞ்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு ஹீட் பண்ணிக்கிட்டேன். அண்டு மத்தியானத்துக்கு வந்து நான் பூண்டு குழம்பு வந்துட்டு செஞ்சுருந்தேன், அதையும் வந்துட்டு சூடு பண்ணியாச்சு, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே முடிச்சுட்டு நானும் அவங்களும் நெட்ஃப்ளிக்ஸில் எதனா ஒரு படம் பார்ப்போம் நைட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து இந்த கான்ஜூரிங் சீரீஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஐ மீன் சீரீஸ்னால் அந்த பார்ட் 1 பார்ட் 2 அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கோமா. ஸோ அதில் தான் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே வந்துட்டு அந்த டே வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அண்ட் இந்த வீடியோவையும் முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.